முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவனுடைய சகோதரியினுடைய மகன் தான் மாலக சந்திரதாச. இவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி ஒரு வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார். இதற்கு பின்னணியில் இந்த கோட்டாபாய ராஜபக்ச சொன்ன பல பொய்கள் அம்பலமாக இருக்குது. அதே போல இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிற இந்த பிள்ளையான வெளிசரை கடற்படை முகாமில் இருந்து வெளியேற்றத்துக்கான ஒரு திட்டம் வெளியில வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் ஒரு பிறந்த நாள் நிகழ்வுக்குள்ள நுழைந்து நாங்கள் சினிமாக்கள்ல பார்க்கறது போல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்குது. இது சார்ந்த இன்றைக்கு பல அதிர்ச்சிகரமான விடயங்கள் வெளியில வந்திருக்குது. ஆக இவையெல்லாம் இன்னொன்றை பற்றியும் மேலும் பல முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, நேற்று இரவு 9:30 மணி அளவில் வத்தளை பகுதியில் ஒரு பிறந்தநாள் நிகழ்வு கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்த ஒரு கட்டடத்துக்குள்ள முகமூடி அணிஞ்சு கொண்டு T56 ரக துப்பாக்கியோட நுழைஞ்சிருக்கக்கூடிய நபர் நாங்கள் சினிமாக்கள்ல பார்க்கறது போல ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார். இதற்கு அங்க அந்த நிகழ்வுல கலந்து கொண்ட 39 வயதான ஒரு நபர் படுகாயமடைந்து அவர் வைத்தியசாலையில கொண்டு செல்ற வழியிலேயே உயிரிழந்திருக்கிறார். இதற்கு பிறகு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள்ல அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் கைப்பற்றப்பட்டு அதே போல அந்த நிகழ்வுல கலந்து கொண்டவர்கள்டையுமே வாக்குமூலம் பெறப்பட்டிருக்குது. இதுல இருந்து இன்றைக்கு என்ன உண்மை தெரிய வந்திருக்குது என்று சொன்னா, இந்த பிறந்தநாள் நிகழ்வு கொண்டாட்டத்தில் குடு ரோசன் என்று சொல்லப்படுகிற ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் கலந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு மிக நெருங்கின உறவினருடைய கொண்டாட்டம் தான் நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பிறந்தநாள் நிகழ்வு கொண்டாட்டம். இந்த விடயம் இந்த குடு ரோசனுடைய எதிர்த்தரப்பு என்று சொல்லப்படுகிற மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த மனோஜ் என்ற நபருக்கு தெரிய வந்திருக்குது. இதால இந்த பிறந்தநாள் நிகழ்வுல வைத்தே குடு ரோசனை சுட்டுக் கொள்றதுக்காகத்தான் இந்த திட்டம் போடப்பட்டு இந்த துப்பாக்கி சூடும் அரங்கேற்றப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, இந்த துப்பாக்கிதாரி முகமூடியை அணிஞ்சு கொண்டு மிகச் சாதாரணமாக அந்த நிகழ்வுல கலந்து கொள்ள வந்த ஒரு உறுப்பினரை போல நடனம் ஆடிக்கொண்டுதான் அந்த பிறந்தநாள் நிகழ்வுக்குள்ள நுழைந்திருக்கிறார். இது அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற கண்காணிப்பு கேமராக்கள்ல பதிவாகி இருக்குது. இதற்கு பிறகு குடு ரோசனை போல உடையணிஞ்ச இன்னும் ஒரு நபர் மேலதான் இந்த துப்பாக்கி சூடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இதால அந்த போலீஸ் தரப்பால என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த குடு ரோசனுடைய உடை துப்பாக்கிதாரிக்கு வழங்கப்பட்டிருக்குது. இவர்தான் நீ இலக்கு வைத்த நபர் என்று வழங்கப்பட்டிருக்குது. ஆனா குடுரோசனை போல இன்னும் ஒரு நபரும் உடை அணிஞ்சிருந்ததால துப்பாக்கிதாரி ஆள் தெரியாம இன்னும் ஒரு நபர் மேலதான் துப்பாக்கி சூடுகளை மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு போலீஸ் வட்டாரங்களால கருத்து வெளியிடப்பட்டிருக்குது. உண்மையிலேயே கடந்த 48 மணித்தியாலத்துல மட்டும் 3 துப்பாக்கி சூடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இது தொடர்பில் அனுர தரப்புல இருந்து எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போதுதான் இந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக அவருடைய மருமகன் அளிச்சிருக்கக்கூடிய வாக்குமூலம் இன்றைக்கு இலங்கை அரசியல் பரப்புல பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் அவருடைய பிரத்யேக செயலராக பணியாற்றி கொண்டிருந்தவர் தான் இந்த சுயீஸ்வர பண்டார. இவர் அண்மையில் இந்த நிதி மோசடி குற்றச்சாட்டில் இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வால கைது செய்யப்பட்டவர். இதற்கு பிறகு இவர் பல தடவைகள் பிணைக்கு விண்ணப்பிச்சும் இப்ப வரைக்குமே அவருக்கு பிணை வழங்கப்படையில தொடர்ச்சியான விளக்கமறியல்ல தான் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்தளவு தூரம் ஒரு மிகப்பெரிய மோசடி வழக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதால இந்த சுயீஸ்வர பண்டாரவுக்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவும் ஒரு தடவை இல்லை 2 தடவைகள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர். இதுல முதலாவது தடவை விசாரணையில என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இந்த சுயீஸ்வர பண்டார என்னுடைய செயலராக பணியாற்றினவர், அதற்காக அவருக்கு சம்பளங்கள் வழங்கப்பட்டது, இதை விட எனக்கு வேற எதுவுமே தெரியாது என்று சொல்லி இந்த கோட்டாபாய ராஜபக்ச முதலாவது விசாரணைகள்ல இருந்து மிக லாபகமாக தப்பிச்சு விட்டாராம். இதற்கு பிறகு இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த சுயீஸ்வர பண்டார விட்ட விசாரணைகளை நடத்தும் போது அவரும் என்னுடைய பெயர்ல வேறு யாருக்கோ தான் பணம் வழங்கப்பட்டிருக்குது, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி பல புதிய ஆதாரங்களை முன் வச்சிருக்கிறார். இதால மீளவும் 2வது தடவையாகவும் இந்த கோட்டாபாய ராஜபக்ச விசாரிக்கப்பட்டிருக்கிறார். இது பெரிதாக ஊடகங்களுக்கு சொல்லப்படல. ஆனா இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த கோட்டாபாய ராஜபக்ச 2வது தடவை விசாரணைகள்ல வைத்து நான் சுயீஸ்வர பண்டாரவுக்கு சம்பளம் வழங்கல, அதுக்கு பதிலா என்னுடைய இன்னும் ஒரு செயலராக இருந்திருக்கக்கூடிய மாலக்க சந்திரதாசவுக்கு தான் நான் பணம் வழங்கினான் என்று சொல்லி இந்த கோட்டாபாய ராஜபக்ச விசாரணைகள்ல வைத்து ஒத்துக்கொண்டிருக்கிறார். அந்த மாலக்க சந்திரதாச வேற யாரும் கிடையாது, இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய சகோதரியினுடைய மகன். அதாவது இவர்கள் எல்லாருமே உறவினர்கள். இதால அடுத்த முறை, அதாவது இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி கடந்த 8 நாட்களுக்கு முன்னுக்கு இந்த மாலக்க சந்திரதாச விசாரணைக்காக அழைக்கப்பட்டு அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகள்ல என்ன தெரிய வந்திருக்குது என்று சொன்னா,
இந்த கோட்டாபாய ராஜபக்ச சொன்னது அவ்வளவுமே பொய் என்று இந்த மாலக சந்திரதாச சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொன்னா, கோட்டாபாய ராஜபக்ச எனக்கு மாமா முறை உறவுக்காரர், ஆனா அவருடைய அரசாங்கத்தில் நான் எந்த ஒரு பதவிகளையுமே பதியாற்றல, அவருடைய அரசியல் சேவைகள்ல கூட நான் ஈடுபடையில. இதை விட அவர்கிட்ட இருந்து நான் பணமாகவோ பொருளாகவோ வாகனங்களாகவோ இல்ல கொடுப்பனவுகளாகவோ ஒரு சதம் கூட நான் பெற்றுக்கொள்ளல. என்னுடைய மாமா கோட்டாபாய ராஜபக்ச சொல்றது முழுக்க முழுக்க பொய் என்று இந்த மாலக சந்திரதாச சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே சகல விசாரணைகளுமே கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக மாறி இருக்குது. அதுல ஒரு மிகப்பெரிய வாக்குமூலம் தான் இந்த மாலக சந்திரதாசவனுடைய வாக்குமூலம். ஏனென்றா போன முறைமே இந்த கடந்த முறை விசாரணைக்காக கோட்டாபாய ராஜபக்ச அழைக்கப்படும் போது இதுல வைத்து அவர் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படும் போதுதான் அவர் மிக லாபகமாக இந்த மாலக சந்திரதாசவை மாட்டிவிட்டு அதுல இருந்து வெளியில வந்திருந்தவர். இப்ப இந்த மாலக சந்திரதாசவும் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக முன்னிலையாக இருக்கிறதால மிக கூடிய விரைவில் இந்த முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போதுதான் இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிற இந்த பிள்ளையான வெளிசரை கடற்படை முகாமில் இருந்து வெளியேற்றத்துக்கான ஒரு புதிய திட்டம் வெளியில வந்திருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, அண்மை காலமாகவே இந்த வெளிசரை கடற்படை முகாமில் இருந்து பிள்ளையான நாங்கள் வெளியேற்றணும், அவரை வேறு சிறைச்சாலைகளுக்கு நாங்கள் மாற்றணும் என்று சொல்லி பலகட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இருந்தாலும் இது எல்லாமே தோல்வியில முடிவடைந்ததால இன்றைக்கு நீதிமன்றத்தில் வைத்து ஒரு புதிய திட்டம் வெளியில வந்திருக்குது. எப்படி என்று சொன்னா, இன்றைக்கு இந்த பிள்ளையானுக்கு எதிரான மட்டக்களப்பு பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய 5 பேர் G56 ரக துப்பாக்கியால சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விடயம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுல இந்த பிள்ளையானுக்கு எதிராக 2 கண்கண்ட சாட்சிகள் முன்னிலையாக இருக்கிறார் என்றும், அதே நேரம் பிள்ளையானுக்காக துப்பாக்கி சூடுகளை நடத்தின அவருடைய கூட்டாளிகள் என்று சொல்லப்படுகிற இன்னும் 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களும் இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறதால பிள்ளையான தொடர்ச்சியான விளக்கமறியல்ல வைக்குமாறு இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்குது. இதைத் தொடர்ந்து இந்த பிள்ளையானுடைய சட்டத்தரணிகள் தரப்பால என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்கு சொந்தமானது. அதால நாங்கள் பிள்ளையான வெளிசரை கடற்படை முகாமில் வைத்திருக்காம அவரை மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு புதிய விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இருந்தாலும் இது தொடர்பில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த மட்டக்களப்பு சிறைச்சாலை என்றது பிள்ளையானுக்கு ஒரு சொந்த வீட போலவாம். அங்க இருந்து கொண்டுதான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் திட்டம் அதே போல பல நாசகார செயல்களில் இந்த பிள்ளையான் ஈடுபட்டவர் என்று சொல்லியும், இதால மீளவும் அந்த சிறைச்சாலைக்கு அவரை அனுப்பக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு பல சமூக ஊடகங்கள்ல பல வகையான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்குது. உண்மையிலேயே இந்த பிள்ளையானுக்கு இப்ப வெளிசரை கடற்படை முகாமில் எந்த விதமான செல்வாக்குகளும் இல்ல. அவர் அங்க சாதாரண ஒரு சிறை கைதியை போலதான் நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். அதாலதான் அங்க இருந்து இவரை மீள மட்டக்களப்புக்கு கொண்டு செல்றதுக்கான ஒரு திட்டம் போடப்பட்டிருக்குது. இதால இதற்கு அனுமதிகள் வழங்கப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் நீதிமன்ற தரப்புல இருந்து என்ன மாதிரியான முடிவுகள் வெளியாக போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் மிக முக்கியமாக இப்ப இந்த கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக வழங்கப்பட்ட இந்த உறவினருடைய வாக்குமூலத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்கவினுடைய பட்டலந்தவுக்கு எதிராக பல வாக்குமூலங்கள் வழங்கப்பட்டது, பல கண்கண்ட சாட்சிகள் கூட முன்னிலையாக இருந்தவர்கள். ஆனா கொஞ்ச காலம் சூடுபிடித்திருந்த இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் இப்ப என்ன நடக்குது என்றே தெரியாத ஒரு நிலைமைக்கு மாறி இருக்குது. அதே போலதான் இந்த ராஜபக்சர்களுடைய வழக்குகளும் கையாளப்படுமா, இல்லாட்டைக்கு அனுரகுமாரனுடைய அரசாங்கம் இதில் ஏதாவது புதிய பொறிமுறையை வைத்திருக்குதா என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலைல சந்திக்கிறேன். நன்றி.